ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பிஎம் ஆவாஸ் யோஜனா மானியத்தில் வீடு கட்டலான்னு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ முக்கியமானது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த ப்ரொசீஜர் வேறு, இப்போ இருக்கிற ப்ரொசீஜர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு அந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? 2024 வரைக்கும் அதாவது ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் போட்டுட்டு பிறகு ஜியோடேக் ஃபோட்டோ பிடிச்சி அந்த மானியத்தை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜரே மொத்தமாக மாற்றிட்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காலி பிளாட்டை காட்டணும். அந்த பிளாட்டே ரொம்ப காலியாக இருக்கணும். அந்த பிளாட்டை அவங்க வந்து நேரில் பார்ப்பாங்க. 2வது ஸ்டெப்பு தான் பேஸ்மெண்ட் போட்ட பிறகு அப்பயும் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நெட் சென்டருக்கு போயிட்டு ஃபேமிலி கார்டு, ஆதார் கார்டு இதுமாதிரி எல்லாமே எட்டு போயிட்டு இந்த யார் பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த திட்டத்தை அவங்க பேர்லாம் வீட்டு பத்திரமா இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை சொன்னல, இந்த பிளான் மொத்தமாக மாறிடுச்சு. இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, 2024க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மானியம் வந்து 2,10,000 தான் தருவாங்க. இப்போ 2024க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட தொகை 2,70,000. தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாரி ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தான் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணி மினிமம் 30 நாள் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் வரும். அந்த கால் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் லேண்ட் வச்சுருக்கீங்க, அது காலியாக தான் இருக்கா, நீங்கள் தான் அப்ளை பண்ணீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆமாங்க அப்ளை பண்ணேன், உங்கள் ஃப்ளாட்டு காலியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ உங்கள் ஃப்ளாட்டு காலியாக இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. உங்களால் இதில் எதுவும் கரப்ஷன்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் இருக்கனால அடுத்த ஸ்டெப்பு ரிஜெக்ட் ஆகிட்டு போயினே இருக்கும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இந்த மாதிரி வீடியோ போட்டது கிடையாது. ஏன்னா எல்லா யூடியூப் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா 2024க்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் பேஸ்மெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் பணம் வாங்கிக்கலாம், அப்படி தான் இருக்குது. இது நம்ம வீடியோவில் மட்டும் தான் சொல்கிறேன். இதுக்கு நானும் வீடியோ கிட்ட தான் பார்த்தோம், நாங்களும் அப்ளை பண்ணோம். நாங்கள் பேஸ்மெண்ட்டு போட்டதுனால எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கட்டுற மாரி இருந்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டு போடுறதுக்கு முன்னாடி காலி பிளாட்டாக காமிச்சிடணும். நீங்கள் காலி பிளாட்டாக காமிச்ச உடனே அவங்க வருவான்னு சொல்லுவாங்க. அவங்க வர்றதுக்கு 1 மாதமும் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். அது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்கள பொறுத்து அவங்க எப்போனா வந்து பார்ப்பாங்க. அவங்க நேரில் பார்த்துட்டு பிறகு தான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனவங்க தான் நீங்கள் அடுத்த வாட்டி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வீட்டோட பிளான் இருக்குல்ல, அந்த பிளான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 450 அடிக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா அடி இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இல்லை, அவங்க வந்து நீங்கள் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா 450 அடிக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா அடி இருந்தாலும் நாங்கள் இந்த மானியம் தர மாட்டோம் அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாரி உங்களை மாற்றிக்க சொல்லுவாங்க. நீங்கள் மாற்றின மாரி இருந்தால் இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மானியம் உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. கட்ட போனீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறையா பேர் இருக்குதுன்னு நினச்சி அவசரப்பட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம வீடியோனால சொல்கிறோம். யூடியூப்பில் நல்லா பார்த்துட்டுங்க. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த வீடியோ போட்டதில்லை. நாம் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். 2024க்கு அப்புறம் இது யாருமே போட்டது கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய்.